வணக்கம் மேம். நான் டாக்டர் ஸ்ரீ பேசுறேன் கோயம்புத்தூர்ல இருந்து. வாங்க, வாழ்க வளமுடன் மேம். வெல்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இந்த வாரம் என்னுடைய டெஸ்டிமோனி வந்து ஒரு 73 ஓல்டு ஒரு பேஷண்ட் துளசி அம்மான்னு சொல்லிட்டு, அவங்க வந்து கடந்த ஒரு 2 மந்த்ஸா நம்மளோட எலிக்ஸர் மிக்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் குடுக்கும்போதெல்லாம் கொஞ்சம் அஃபென்சிவா இருந்தாங்க. எனக்கு ரொம்ப பெயின் ஆகுது. இது சரியில்ல இந்த மருந்து. அவங்க டயபெட்டிக்கும் இருக்கு, பிரஷர் இருக்கு. அவங்களுக்கு மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்கு. அவங்களுக்கு வந்து கழுத்துக்கிட்ட ரொம்ப பிரச்சனையா இருந்தது. திருப்ப முடியாம இருந்ததுங்க. கொஞ்சம் பேசி பொறுமையா புரிய வச்சுட்டு, அப்புறமே பாத்தீங்கன்னா ஒரு மாசம் கடந்ததுக்கு அப்புறம் அந்த அம்மாக்கு நல்லா தூங்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க தூங்கவே மாட்டாங்களாம். வீட்ல எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்றது அது. பட் அவங்களுக்கு 1 மந்த்க்கு அப்புறம் தான் அந்த ரிசல்ட்ஸ் கிடைச்சதுங்க. அப்புறம் அவங்க 1:1 ஒரு 5 குடுக்கும்போதே அவங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் நான் ரொம்ப அவங்களுக்கு கோர்ஸ் கம்மியா குடுத்திருந்தேன். அதுக்கப்புறமே வந்து ஜாஸ்தி பண்ணி குடுத்தம்போது அவங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைச்சதுங்க. இப்போ ஆஃப் லேட்டா என்ன ஆகுதுன்னா, என்னோட கன்சல்டேஷனே இல்லாம நம்மளோட ஸ்டாஃப் கிட்டயே சொல்லி அவங்களே அந்த அந்த பொடி மருந்து இருக்குதுல்ல மேடம் குடுப்பாங்கல்ல, அத கொஞ்சம் குடுங்க. அது கொஞ்சம் சாப்பிட்டாதான் எங்க அம்மா கொஞ்சம் நல்லா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படி வாங்கிட்டு போயிட்டாங்க. எனக்கே நாலேட்ஜ் இல்லாம. அப்புறம் நான் ஃபோன் போட்டு பர்சனலா அவங்க கிட்ட பேசும்போது அவங்க மருமகள் தான் பேசுவாங்க. சோ அவங்க சொன்னாங்க, "அம்மா இப்பதான் நல்லா தூங்குறாங்கங்க. எங்களுக்கு நல்லா டிஃபரன்ஸ் தெரியுது. பெயின் இல்ல." சோ செவரல் இயர்ஸா அவங்களுக்கு இருந்த அந்த இஷ்யூஸ் வந்து லைக் அவங்களுக்கு அவங்களோட பாடி அடாப்ட் ஆகறதுக்கு 2 மந்த்ஸ் ஆச்சு. பட் 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் அவங்க நல்லாவே குவிக்கா ரிசல்ட் சொல்றாங்க. அவங்களே வந்து வீட்டுக்கு பாக்குறவங்க கிட்ட வந்து அவங்களோட இன்னொரு ரிலேட்டிவ் கிட்ட சொல்லிட்டு அப்புறமே வந்து அவங்க என்ன வந்து பார்த்தாங்க. சோ லேட்டஸ்டா எனக்கு லாஸ்ட் வீக் கிடைச்ச டெஸ்டிமோனி மேடம் இது. அவங்க பேரு துளசி அம்மா. நவ் ஷி இஸ் வெரி ஹாப்பி. ஆக்சுவலா தூக்கம் தான் ஒரு பெரிய வரப்பிரசாதம் அவங்களுக்கு. இன்னைக்கு ஷி இஸ் ஹாப்பி வித்தவுட் நெக் பெயின் எல்லாம். வாவ், தேங்க்யூ மேம். கிரேட். நெக் பெயின் உண்மையிலே வந்து என்ன மேம் ஏஜ் சொன்னீங்க உங்களுக்கு? ஷி இஸ் 73 மேம். வா. சோ நெக் பெயின் அப்படிங்கிற அந்த cervical சம்பந்தப்பட்ட அந்த அவங்க போன். நெக் திருப்பவே முடியாதுங்க மேம் அவங்கனால. நெக் திரும்பினா அந்த ஷோல்டரோட தான் திருப்புவாங்க. ஷோல்டர் பிளேடோட தான் திருப்புவாங்க. லெஃப்ட் திரும்புங்கன்னா ஷோல்டர் பிளேடோட தான் திருப்புவாங்க. இன்னைக்கு நல்லா ஷோல்டர் பிளேட் திருப்பாம லெஃப்ட் ரைட் அப்படி அப் அண்ட் டவுன் அவங்க பண்றாங்க. சூப்பர் சூப்பர். அதாவது என்ன அப்படின்னா நம்மளுடைய நம்மளுடைய அந்த முதுகு தண்டுவடம்னு வரும்போது அந்த கழுத்தோடைய நெக்கோட அந்த cervical அதோடய வரும். சோ அது என்ன அப்படின்னா அதுக்குள்ள இருக்கக்கூடிய டிஸ்காக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் உள்ளுக்குள்ள எல்லாம் இருக்கு. அதுல எல்லாத்துலயுமே வந்து நல்ல ஒரு ஆக்சிஜன் சப்ளை, நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் ஆகக்கூடிய அந்த நுண்ணியல் நரம்புகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள இருக்கு. அதுதான் நம்மளோட பாடி ஃபுல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணிட்டு இருக்குன்னா கண்ட்ரோல் கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்கு. சரி, இதுதான் நான் முதல்ல சொல்றது. எலிக்சர் மிக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா எவ்வளோக்கு எவ்வளவு ஒரு மைனூட்டா இருக்கக்கூடிய விஷயத்திலையும் ஒரு ஹார்டபிள் திங், அதாவது போன் அப்படின்னாலே ஹார்டபிள்னு எல்லாருக்கும் தெரியும். அதுக்குள்ள இருக்கக்கூடிய நிறைய சாஃப்டான விஷயங்கள், நுணுக்கமான விஷயங்கள்லாம் இருக்கு. எல்லா இடத்துலயுமே நல்ல ஆக்சிஜனையும் நியூட்ரிஷனையும் ஒரே சீராக பகிர்ந்து அளிக்கக்கூடிய அந்த முக்கியமான வேலையை எலிக்சர் மிக்ஸ் பாக்குதுங்க. அதனாலதான் வந்து உண்மையிலே எலிக்சர் மிக்ஸ் வந்து தி கிரேட் கிங், அதாவது தி கிரேட் ப்ராடக்ட். எலிக்சர் மிக்ஸ் தி கிரேட். சோ அந்த cervical நரம்பு, அந்த cervical போன்ஸ் அதெல்லாம் வந்து பிளெக்சிபிலிட்டி ஆகுது அப்படின்னா உள்ளுக்குள்ள வந்து என்னன்னா வேலை நடந்திருக்குன்னு அர்த்தம். சோ அதனாலதான் அவங்களுக்கு அந்த நெக் பெயின் வந்து சரியா இருக்கு. சோ தேங்க்யூ சோ மச் டாக்டர் ஸ்ரீவர்தினி மேம். வாழ்க வளமுடன்.